தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மார்க் 8:23 வாசிக்க பார்க்கலாம். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாயிலும் காண்கிறாயா என்று கேட்டார். இந்த பகுதி நீங்க பார்த்தீங்கன்னா 3 வார்த்தை மிக முக்கியம். இவன் கையை பிடித்து அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கையை பிடித்து அழைத்து கொண்டு போனார் அப்படின்னு சொன்னால், இவன் ஒரு குருடன். இவன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு, இவன் விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு, விசுவாசத்திலே இவன் வளர்வதற்கு அவன் கையை தொட்டு பிடித்து அவனோடு கூட சற்று தூரம் நடந்தார் பாருங்க. ஒரு ஆற்றை கடக்கும் பொழுது கையை பிடித்து கொண்டு ஒருவர் நடத்தினால் எப்படி இருக்குமோ, ஒரு பள்ளத்தாக்கை கடந்து போகும் பொழுது கையை பிடித்து நடத்தினால் எப்படி இருக்குமோ, ஒரு இருளான சந்தர்ப்பத்தில் ஆக கையை பிடித்து பயப்படாத நான் இருக்கிறேன் ஒரு சொன்னால் எவ்வளவு பெரிய நம்பிக்கை பெருகுமோ, அதை போல ஆண்டவர் இந்த குருடனுக்கு தனிப்பட்ட விதத்தில் இவனை விசுவாசத்தை பலப்படுத்தும்படி இவன் கையை பிடித்து ஆண்டவர் நடத்தினார் பாருங்க. அடுத்தது பாருங்க, ஊருக்கு வெளியே அழைத்து கொண்டு போனார். ஏன் ஊருக்கு வெளியே அழைத்து கொண்டு போனார்னா, இந்த மனிதனின் சிந்தை முழுவதையும் இயேசுவின் பக்கம் இருக்க வேண்டும். இவன் இருதயம் முழுவதும் இயேசுவை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனை ஊருக்கு வெளியே அழைத்து கொண்டு போனார். நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் கருத்தில் ஒரு அற்புதத்தை நம்ம பெறணும்னா, நன்மை பெற வேண்டும் என்று சொன்னால் இப்படி இயேசுவோடு நாம் தனிமைப்பட வேண்டும். ஆக நம்ம இருதயம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும், அவரை நம்ப வேண்டும். பாருங்க, அந்த இடத்தை விட்டு வெளியே கொண்டு போனார். அப்படின்னா ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இருக்கிற இடத்திலேயே இருந்து கொண்டு என்னை ஆசீர்வதின்னு சொன்னால் ஆசீர்வதிக்க மாட்டார். பாவம் நிறைந்த இடம், கர்த்தர் விரும்பாத இடம், அவர் வெறுக்கிற இடம். ஆக இப்படிப்பட்ட இடங்களை விட்டு நாம் வெளியே வரணும். பாருங்க, அடுத்து பாருங்க, அவன் மேல் உமிழ்ந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். உமிழ்ந்து கைகளை வைத்தார் அப்படின்னு பார்க்கிறோம் பாருங்க. ஆக இந்த உமிழ்ந்தார் என்ற நிகழ்ச்சி இந்த மனிதனுக்கு ஒரு இகழ்ச்சி தான். இகழ்ச்சி என்றால் அந்த இரிட்டேஷன். ஆக அந்த இரிட்டேஷனுக்கு பிறகுதான் ஒரு அற்புதம் நடக்கிறது. எதை காண்பிக்கிறது? ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலில் அந்த மனிதனை தாழ்மைக்கு ஒப்பு கொடுப்பார், அவனை தாழ்த்துவார், பிறகுதான் உயர்த்துவார். ஆக சில நிந்தைக்கு அவமானத்துக்கு அர்ப்பணிப்பார். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பொறுமையாக நீங்கள் சகிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஏற்ற நேரத்தை உயர்த்துவார். சிலர் நிந்தை அவமானத்தோடு இருக்கலாம், நீங்க ஆக தாழ்த்தப்பட்டிருக்கலாம், நீங்க எல்லாராலும் தனிமைப்படுத்தப்பட்டு வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கலாம். நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், இயேசு உங்களை பிரகாசிக்க பண்ணுவதற்காக, உங்களை உயர்த்துவதற்காக, அற்புதத்தை செய்வதற்காகத்தான் உங்களை இந்த நிந்தைக்கு அவமானத்துக்கு அனுமதித்திருக்கிறார். ஏற்றுக்கொண்டு பொறுமையாக நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து இயேசு உங்களை கனம் பண்ணுவார். உங்கள் இருதயம் மாத்திரம் ஆண்டவரோடு இருக்கணும். நீங்கள் ஆண்டவரையே நோக்கி பார்க்கும் பொழுது இந்த அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.